அப்படியே இருக்கின்றது ரெக்கார்டு. டோன்ட் டிஸ்டர்ப். சிட். கோ அண்ட் சிட். தந்தெடுத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துவிட்டேன் நானுமே இங்கேதான். சுழேந்தர்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். நான் முன்குறிப்பு சொன்னதை வைத்து நான் எதை பற்றி பேசப் போகிறேன் என்பதை நீங்கள் எல்லோரும் யூகித்திருப்பீர்கள். ஆம், வில்லுப்பாட்டு என்பதை பற்றி தான் பேசப் போகிறேன். வில்லுப்பாட்டு என்பது தமிழின் கொடை என்று சொல்லலாம். இன்னும் சரியாக சொல்லப்போனால் சங்க காலத்துக்கு முன்பிருந்தே தமிழ் இலக்கியம் நாட்டார் வழக்காட்டின் வழியாக நமக்கு வழங்கிய ஒரு கொடைதான் வில்லுப்பாட்டு என்பது. இந்த வில்லுப்பாட்டு என்பது அந்த காலத்தில் எந்த கிராம விழாக்களாக இருந்தாலும், கோயில் திருவிழாக்களாக இருந்தாலும் வில்லுப்பாட்டு என்பது கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். வில்லுப்பாட்டுடைய சிறப்பம்சம் என்னவென்று கேட்டால், ஒரு பக்தி கருத்தையோ அல்லது ஒரு நன்னறியையோ வில்லுப்பாட்டின் மூலமாக, வில்லுப்பாட்டு என்பது பாடல்களும் கதை வசனங்களும் இணைந்த ஒரு இலக்கியம். இவற்றின் வழியாக கடைக்கோடி ரசிகனுக்கும் எளிதில் எட்டச் செய்வதுதான் வில்லுப்பாட்டு. இந்த வில்லுப்பாட்டிலே பார்த்தீர்கள் என்றால், பழையனூர் நீலி என்று ஒரு பிரசித்தமான கதை உண்டு. அதுபோல பக்த பிரகலாதன் கதை என்றும் கூட ஒரு பிரசித்தமான, இவை இரண்டும் வில்லுப்பாட்டிலே மிக பிரசித்தி பெற்ற கதைகள். அண்மையிலே வந்த விருமாண்டி திரைப்படத்தை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? அந்த திரைப்படத்துக்கு என்றே தயாரிக்கப்பட்ட ஒரு வில்லுப்பாட்டு விருமாண்டி கதை என்பது. ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அந்த கதை, அந்த வில்லுப்பாட்டு அந்த படத்தில் இடம்பெறாமலே போய்விட்டது. இது பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கதையானது இன்றைக்கும் கிராமங்களிலே இன்றைக்கும் பாடப்படுகிற ஒரு வில்லுப்பாட்டு தான். அதில் பிரதானமாக 3 கதாபாத்திரங்கள். ஆக்சுவலாக வில்லுப்பாட்டு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, வில்லிலே சலங்கை கட்டி எரிந்த கட்சி எரியாத கட்சி என்று 2 பிரிவாக பிரிந்து அந்த கருத்தை சொல்லுவது. அப்போ இந்த விருமாண்டி கதையில 3 கதாபாத்திரங்கள். பெய்காமன் என்கிற ஒரு எதிர்நாயகன், பேச்சியம்மா என்கிற நாயகி, விருமாண்டி. இவ மூவரை பற்றிய ஒரு கதை தான் வில்லுப்பாட்டு, அந்த விருமாண்டி கதை. இதுல தரிகீட 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 தகமி தகதிமி தகதிமி தரிகீட தரிகீட ஆ என்று தொடங்குகிறது இந்த வில்லுப்பாட்டு. கருமாத்தூர் காட்டுக்குள்ள ஒரு காலத்தில் காளியம்மா போல வந்தா பேச்சியம்மா. கருமாத்தூர் காலத்துல ஒரு காலத்தில் காளியம்மா போல வந்தா பேச்சியம்மா. சைவ சமையல் படையல் வைப்பா, சர்வ சட்டியில் பொங்கல் வைப்பா, சாமிக்கெல்லாம் பூஜை வைப்பா, சங்கெடுத்து ஊதி நிப்பா என்று இந்த பாட்டு தொடங்குகிறது. இது தொடங்கும் போது இந்த பாட்டு அந்த பேய்காமன் என்பவனுடைய காதிலே விழுகிறது. சங்கு சத்தம் கேட்டு அந்த பொற்குளத்தில் உள்ள பேய்காமன் ஓடி வந்தான். வந்து அவன் என்ன சொல்றான்னா, இங்க நீ இருக்கக்கூடாது, போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சியம்மாளை மிரட்டுகிறான். பேச்சியம்மாளை மிரட்டுவது அது அவனுடைய தனிப்படலாக, முழுப்படலை எனக்கு சொல்லக்கூடாது, சொல்வதும் முறையாக இருக்காது. அதனால் விட்டு விட்டு செல்கிறேன். அப்போது அவன் மிரட்டும் போது அந்த பேச்சியம்மா தன்னந்தனியாக தவித்து புலம்புகிறாள். அண்ணன் நடையச்சி அழகு மயில் பேச்சியம்மா தன்னந்தனியா புலம்புவதை கண்டு மயிலநாத உள்ளங்கையை ஊடுருவி பார்த்து விட்டான், புறங்கையை புரட்டி புரட்டி பார்த்து விட்டான். பார்த்துட்டு அவன் ஒரு கருத்து சொல்றான், உன்னை காப்பாற்ற ஒருவன் இருக்கிறான் விருமாண்டி என்று அந்த விருமாண்டியை நோக்கி அவளை அனுப்புகிறான். அடுத்து அந்த பெண்கள் பாடுவதாக விருமாண்டியை நோக்கி அந்த பேச்சியம்மா செல்கிறாள். எறும்பேற முடியாத 8 சுத்து கோட்டைக்குள்ள, பாம்பேற முடியாத 10 சுத்து கோட்டைக்குள்ள, ஆளரவம் இல்லாத அந்த ஒரு கோட்டைக்குள்ள விருமாண்டியை தேடி பேச்சியம்மா போறான். பேச்சியம்மா போய் விருமாண்டியை அழைச்சிட்டு வரா. விருமாண்டி வேகமாக வருகிறான். வந்து அந்த பேய்காமனோடு சண்டையிடுகிறான். மாட்டுக்குடலை மாலையாக போட்டவனே என்று அவனோடு சண்டை போடும்போது பெரியவர்கள் வந்து சமாதானம் செய்து வைக்கிறார்கள். நீங்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், ஒரு சமாதானத்துக்கு வரலாம், நாம் இருவரும். தொட்டப்பநாயக்கனூரிலும் மதுரை மொட்டகோபுரத்து பக்கத்துலையும் ஒரு கொடி ஒன்றை நட்டு வைப்போம். அந்த கொடியை உங்களில் யார் முதல்ல போய் எடுத்துட்டு வரீங்களோ அவங்க தான் இந்த எல்லையை ஆளக்கூடியவர்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு பஞ்சாயத்து முடிவாகி விடுகிறது. உடனே அந்த பேய்காமன் என்ன யோசிக்கிறான் என்றால், இவனுக்கு ஒரு நொண்டி குதிரையை கொடுத்து விடுவோம், இவன் எங்க போய் கொடியை எடுத்துட்டு வர போறான் அப்படின்னு யோசிச்சு
விருமாண்டிக்கு ஒரு நொண்டி குதிரை கொடுத்து விடுகிறான். ஆனால் விருமாண்டி பிறகு அந்த 2 கொடைகளையும் எடுத்து வந்து வென்று விடுகிறான். வென்றுவிட்டு அவன் திரும்ப அந்த தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போகும்போது பேச்சியம்மா என்ன நினைக்கிறா, இவன் இப்ப போனா அண்ணன் இப்ப போனா இவன் சும்மா இருப்பானா, பொண்ணுக்கு தொல்லை கொடுக்கிற எவனும் இங்கே நல்லா இருப்பானா அப்படின்னு பாடிவிட்டு இவனை இங்கே தங்க வைப்பதற்காக ஒரு உபாயம் செய்கிறார். என்ன உபாயம் என்றால், தன்னுடைய மோதிரத்தை கிணற்றிலே போட்டு விடுகிறார். போட்டுவிட்டு அண்ணே மோதிரம் விழுந்துருச்சு அண்ணே அப்படி என்று சொல்கிறார். உடனே தங்கைக்கு உதவுவதற்காக கிணற்றிலே குதித்து அந்த மோதிரத்தை எடுக்கிறான் விருமாண்டி. அப்போது அந்த ஒரு கல்லை வைத்து அந்த கிணற்றை மூடி விடுகிறாள் பேச்சியம்மா. அவன் கேட்கிறான், நான் உனக்கு செய்த உதவிக்கு நீ காட்டுகிற நன்றியா இது என்று கேட்கிறான். அப்போது அவள் ஒரு பாடலாக பாடுகிறாள், தினம் தினம் உனக்கு என்னால் பூஜை செய்ய முடியாது, நீ இங்கே இருந்து ஊர் காவல் தெய்வமா இருந்து எங்களை எல்லாம் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இது என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஊர் காவல் தெய்வங்கள் என்கிற சிறுதெய்வ வழிபாடு உருப்பெற்ற விதம் இந்த பாட்டின் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக அவன் அப்படி இருக்கிறான். அப்படி அந்த ஊர் காவல் தெய்வமாக இருந்து ஆடி கடைசி வெள்ளி உனக்கு ஒரு பூசை வைப்போம், ஆகாச பொங்கல் வச்சு அங்கு ஒரு படையல் எடுப்போம் என்று அவள் பாடுவதாக இந்த பாட்டு முடிகிறது. ஆக முன்னோர்கள் சொன்னபடி முடித்து விட்டேன் கதையை என்னன்னு இருந்துச்சுன்னு நீங்க தான் சொல்லணும் நெறியாளர்.